Hello friends, happy Pongal. Happy business. ஸோ ஹாப்பி பிஸ்னஸ்னா எப்படி நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கோம்? மிக முக்கியமான காரணம் பணம், வசதிகள், இந்த ரெண்டு டார்கெட். பட் ஒரிஜினல் மோட்டிவ் அது இல்லை. ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம் பிஸ்னஸில் என்னன்னு கேட்டோம்னா தன்னம்பிக்கை, தன்மான உணர்வு, ரெண்டாவது சுதந்திரம். மிக முக்கியமானது சுதந்திரம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த விஷயத்துக்காக எல்லாம் நம்ம வந்தோமோ அது நேர் ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. என்ன, நம்ம எதை நோக்கி உள்ள வந்தோமோ அது நம்மளுக்கு கிடைக்கல. பணம் கிடைச்சது, கொஞ்சம் புகழ் கூட கிடைச்சது, ஓகே. நம்ம எதிர்நோக்கி ஏன் சில நேரங்கள்ல இப்ப நான் நேரடியா பிசினஸ்க்கு வந்துட்டேன். ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ ஒருவேளை நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 50% பேர் ஏற்கனவே ஒரு சிறு ஜாப் பார்த்துட்டு பிசினஸ்க்குள்ள வராங்க. ஸோ அவங்கலாம் என்ன மெயினா என்ன எதை நோக்கி வந்தாங்க உள்ள? பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்னு பைசா கிடைக்கும், ரெண்டாவது பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். நம்ம யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, சுதந்திரமா இருக்கலாம், நம்ம நினைச்ச இடத்துக்கு போகலாம், வரலாம். ஸோ இதுதான் மெயின் ஒரு முக்கியமான விஷயம். நான் எப்படி உள்ள வந்தேன்னு பாத்தீங்கன்னா 100% பேஷன். ஸோ எனக்கு வேற ஆல்ட்ரேஷன்ஸ் நான் போகவே இல்லை. ஒன்லி பிசினஸ், அதுவும் பர்டிகுலரா மோஸ்ட்லி எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அது விட்டுருங்க. என்னோட அந்த அந்த ஆழமான முக்கியமான கொள்கையே பிசினஸ்க்குள்ள வருது, அவ்வளவுதான். நான் பெருசாலாம் எதிர்பார்த்துட்டு வரல. பட் எல்லா எதிர்பார்ப்புகள் பத்தி பேச வந்திருக்கேன். எதிர்பார்ப்புகள் என்ன? சுதந்திரம், தேவையான அளவு வசதிகள். இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா நம்ம எங்க வேணாலும் நம்மளோட நேரத்துக்கு சுதந்திரமா செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இது மூணுமே நம்ம பிசினஸ்ல இருக்கா இப்போ உண்மையாலுமே? மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் மேன்ஸ் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, டிராவல் ஆகிட்டே இருக்கும். நம்ம எங்க போறோம், எங்க வரோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே தெரியுது இல்ல. உண்மையா? ஏன்னா நம்ம எதை நோக்கி உள்ள வந்தோமோ அதை நம்ம செய்யல. முதல் ஒரு வருஷம் நம்ம மாடா உழைச்சிருப்போம். 2வது வருஷம் இன்னும் அது ஹார்ட் ஆச்சு. 3வது வருஷமா, ஏன்னா வருஷம் நம்மளோட அத்தனை பொறுப்புகளும் கூடிக்கிட்டே போகுது. இது எல்லாமே ஒரே தலையில விழுகுது. ஸோ இதுதான் பிரச்சனை. எப்பயாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா, நான் ஏன் பிசினஸ்க்கு வந்தேன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்களா? கேட்கறதுக்கும் நேரமும் இல்ல, அப்படியே ஓடிட்டு இருக்கிறோம். ஏன் பிசினஸ்க்கு வந்தோம்? இந்த 3 சுதந்திரங்களை நோக்கி தான் பிசினஸ்க்கு வந்தோம். அது ஏன் நம்மளுக்கு கிடைக்கல? நம்மள கவனிக்கல. இதுதான் மெயின் பிரச்சனை. ஸோ பிசினஸ் மட்டும் கவனிச்சிட்டோம், காசை மட்டும் பார்த்துக்கிட்டோம். உண்மையா? என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம ஏன் பிசினஸ்க்கு வந்தோம்னு அடிக்கடி ஒரு கேள்வியை நம்ம கிட்ட ஏற்படுத்திட்டு இருந்திருக்கணும். பிசினஸ்னா லக்ஸுரி, பிசினஸ்னா அமைதி, பிசினஸ்னா சுதந்திரம், பிசினஸ்னா ஹாப்பினஸ், சந்தோஷம். இந்த 4ம் ஒருங்கிணைஞ்சு யாராவது எடுத்திருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். ரொம்ப கம்மியான பேர் தான் இதுல நோக்கி நம்ம டிராவல் பண்றோம். சோ என்ன பண்ணலாம்? நல்லா நம்ம ரொம்ப கவனமா நம்ம வேர்ல்ட பார்த்தோம் அப்படின்னா, நல்ல பெரிய பெரிய பிசினஸ் மேன், நம்ம இந்தியன்ஸ் ஆகட்டும் அல்லது மேலை நாடுகள் ஆகட்டும், எல்லாருமே ஒரு ஃபார்முலாவை கிளியரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நம்ம அதை பண்ணல. நம்மளுக்கும் அதே நேரம் தான், அவங்களுக்கும் அதே நேரம் தான். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம மாடு மாதிரி வேலை செஞ்சதை அவங்க செஞ்சிருக்காங்களான்னு பாத்திருக்கீங்களா? இல்ல. 100% சொல்ல முடியும், நிச்சயமா சொல்ல முடியும். அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணல. என்ன ஒர்க் பண்ணாங்க? மைண்ட் ஒர்க். கிளியரா மைண்ட் ஒர்க் பண்ணாங்க. ஒரு விஷயத்துல வேலையில இறங்குறதுக்கு முன்னாடி அழகா பிளான் பண்ணாங்க. சோ அதுதான் அவங்களோட சக்சஸ் காரணமா அமைஞ்சது. சோ பிளானிங்னா எல்லாமே கூட சேர்ந்து வந்துடணும். டைம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து, பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து, பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ல இருந்து, நெக்ஸ்ட் லெவல் உங்களோட ஒரு சிஇஓவோ இல்லாட்டி வேற யாராவது ஒருத்தரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிற வரைக்கும் இது நடந்திருந்திருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. நம்மளுக்கு நடந்ததெல்லாம் என்ன? ஒரு சிறு சுதந்திரம் இருந்துச்சு. நம்ம பெருசா யார்கிட்டையும் கை கட்டி நிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒண்ணுதான் இருந்துச்சு. பட் அதுக்கு பதிலாக நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட கை கட்டி நின்னுட்டோம். பேங்க்காரங்கிட்ட நின்னோம், வட்டிக்காரங்கிட்ட நின்னோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு டீலர்ஸ், நம்மளோட டீலர்ஸ் கிட்ட நின்னோம். காரணம் என்னன்னா, நிறைய பிசினஸ் பெருத்து போச்சு. டீலர்ஸ் அதுல நிறைய கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நின்னோம். சில பேர் இன்னுமே அவங்களோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட கூட நின்னாங்க கையேந்தி. ஸோ இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நடந்திருக்கணும். ஸோ ஏன்னா இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு. ஸோ நான் எப்போ இதை பத்தி எல்லாம் உணர ஆரம்பிச்சனோ அன்னைக்கு நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன் ஒரு பிசினஸ் மேன் இப்படி 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 கஷ்டப்படணும்? அவசியம் இல்லையே. எல்லாரும் சம்பாதிக்கிற அளவு தான் நம்மளும் சம்பாதிக்கிறோம். சில நேரங்களில் அதிகமா இருக்கும், சில நேரங்களில் அகல பாதாளத்தில் கீழே கொண்டு போய் விட்டுரும். திரும்ப மீண்டும் எந்திரிச்சு வரவே முடியாம இருக்கும். ஸோ இதுகளுக்கெல்லாம் என்ன வழி? எங்க தப்பு நடந்துச்சு? தப்பு எங்க நடந்துச்சு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அன்டில் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொண்டு நான் உங்கள் ஜெகதீஸ்வரமூர்த்தி. பாய்.